ஹாய் உலகாய்ஸ், நான் உங்கள் பிஜி சானன். இன்றைக்கி நம்ம பிக் பாஸில் சண்டை வர ஆரம்பித்தாச்சு. இந்த வாரத்தில் யார் வெளியே போக போகிறான்னு இப்போவே சண்டை போட்டால் தானே தெரியும். அதே மாதிரி நம்ம வாட்டர்மேன் சார் சொல்லிட்டாரு, சார் இந்த வீட்டில் சாப்பாடும் சரியில்லை சார், இவங்களுக்குள்ளே ஒரு டீமை ரெடி பண்ணி இவங்களுக்குள்ளே ஒரு ஓட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார், இவங்களுக்குள்ளே ஒரு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க, ஸோ இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம விக்ரம் எஃப்ஜே அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமா, எப்படி நீங்கள் என்ன சொல்லலாம், உங்களுக்கு நான் என்ன குறை வச்சிங்க, அதாவது சாப்பாடு சரியில்லை, நம்ம வந்தது கேம் ப்ளே பண்ணுறது தான், சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வரல. ஆனால் இங்கே அதிகமாக விஷயத்துக்குன்னா சாப்பாடு சரியில்லை தான் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், சாப்பாடு சரியில்லைன்னா சாப்பாடை மாற்றி தான் சாப்பிடணும். ஆனால் இதுக்கு எதுக்கு எடுத்தாலும் ஒரு பிரச்சனை. நம்ம டாஸ்க்கை கரெக்டாக கொண்டு போகிறதுக்குள்ளே, ஆனால் இவர் சொல்கிறது ஒரு விஷயம், அந்த சூப்பர் டெலிக்ஸ் டீம்லாம் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே அவங்க இது பண்ணுறாங்க, எங்களுக்கு மட்டும் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லி வாட்டர்மேன் சார் சொல்கிறதும் ஒரு விதத்தில் கரெக்டாக தான் இருக்குது. அவர் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் அதில் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நம்ம டாஸ்க்கை நம்ம ஒரு சக்ஸஸாக கொண்டு போகிறதா நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். பட் இருந்தாலும் அடுத்த லெவல், அதாவது அடுத்த டாஸ்க் எப்படி ஆக போகுது, யார் அப்படின்னா நம்ம எஃப்ஜே பயங்கரமாக கோபப்பட்டு இருக்காரு. ஆனால் எஃப்ஜேக்கும் வாட்டர்மேன் ஸ்டாருக்கு தான் சண்டை வரும்போது இங்கே விக்ரம் சபரி இவங்கெல்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம், ஏன்னா அவங்க இருக்கிறதே பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம கலையரசன் எங்கே இருக்காருன்னு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம விக்ரம் சபரீசனும் பயங்கரமான வாட்டர்மேன் சார்கிட்ட போய், ஏன்னா அவர் தனியாக இருந்தோன்னே எல்லாருமே அவர்கிட்ட போய் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஆனால் அது தவறான விஷயம் தானே, அவர் தனியாக இருந்தால் சண்டை போடுறீங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். டீம் உருவாக்கி வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா நமக்கு பின்னாடி நமக்கு ஆள் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நம்ம சபரீசன் எஃப்ஜே அதுக்கப்புறம் நம்ம விக்ரம் எல்லாருமே நம்ம டாக்டர் திவாகரை நோக்கி பயங்கரமாக சண்டை போக ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக கோபத்தோடையும் போயிட்டாங்க. உடனே நம்ம திவாகர் விடுவாரா, டேய் நீயா நான் பார்ப்போம்டா, என்ன தைரியம் இருந்தால் நீ என்ன பார்த்து சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவாகர் பயங்கரமாக கோபப்பட்டார். அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னா, யாரை நோக்கி போக போகிறாங்கன்னா நம்ம எஃப்ஜேயும், அடுத்தது யார் வர போகிறான்னு சொல்லி நம்ம வீடியோவை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் மக்களே. ஸோ உங்களுக்கே தெரியும் யார் இந்த இதில் எபிசோடில் எப்படிலாம் போயிட்டுருக்குன்னு. ஸோ மறக்காமல் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருங்க, சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.